எனக்கு இங்க ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்ப நீங்க வந்து மார்க்கெட் ஃபிட் ஆகலன்னு சொல்லிட்டு நீங்க அதனால தான் எனக்கு தெரிஞ்சு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல என்னென்ன ப்ராடக்ட் வருதோ அதெல்லாம் காப்பி பண்ணி பூசி மூலிகை ராப் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வராங்களா? இல்ல என்ன மாதிரி இல்ல நினைக்கிறீங்க? நம்ம வந்து இப்போ நீங்க நிறைய ஏஐ பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால சொல்றேன். ஏஐ கம்பெனிஸ் தான் நீங்களும். இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணப்போ யூ ஆர் கமிங் வித் சம் அதர் ஒரு ப்ராடக்ட் பிளானோட டிஃபரண்ட் வந்தீங்க. பிராட். அந்த பிளானோட இருந்துச்சு. பட் ஆனா இங்க வந்து பார்த்தனா அந்த காப்பி பண்ணி எடுத்துட்டு வர்றதுனால போகுதாங்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களுடைய அடாப்ஷன் ரேஷியோ வேற, நம்மளுடைய மக்களோட மைண்ட் செட் வேற. நம்ம எல்லாத்துக்குமே தேவை. ஈவன் ஹையஸ்ட் செல்லிங் ஆஃப் ஐபோன்ஸ் நம்மகிட்ட தான் இருக்கு. ஆனா காசு இல்லைன்னு சொல்லுவான். அதனால நான் இங்க ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்றது இல்ல மத்தவங்களுக்கு கைட் பண்றதே என்னன்னு பார்த்தனா காசை பத்தி கவலைப்படாது. நீ என்ன வேலை வச்சாலும் வாங்குற ஆள் இருக்கான். ஆனா அவனுக்கு தேவையா அந்த ப்ராடக்ட்ங்கறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கணும். எக்ஸாக்ட்லி. அந்த மார்க்கெட் ஃபிட் தெரிஞ்சதுன்னா அப்புறம் ப்ராடக்ட் ஃபிட்டுக்கு வா. நீங்க வந்து ஒரு டெக்னாலஜில ரொம்ப சூப்பர். டெக்னாலஜில எந்த ப்ராடக்ட் வேணாலும் உன்னால செய்ய முடியும். பட் எங்க மிஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு தேவையா? உனக்கு ஒரு விஷயம் தெரியும். நீ அதுல பயங்கரமா பண்ண முடியும். அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்க ஸ்டார்ட் அப் மேல ரொம்ப லவ்வா இருப்பாங்க. ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க. இல்லங்க இதை வாங்குவாங்க கண்டிப்பா வந்து போகும். டேய் இல்லடா இதை வாங்க மாட்டான்னா நம்ம சொன்னாலும் ஏன்னா அந்த அளவுக்கு அவன் ப்ராடக்ட் லவ் பண்ணிருப்பான். பட் எப்ப திருந்துவான் தெரியுமா? போய் அடிபட்டு ஒரு 6-7 மாசத்துக்கு அப்புறம் ஒரு வயலுக்கு சேல் நடக்காம திரும்பி வருவான் மறுபடியும்.